நடந்தவை, நடப்பவை, நடக்கப் போபவை இவை அனைத்திற்கும் காரணங்கள் இல்லாமல் இல்லை. மனிதகுலம் தோன்றியது தொடங்கி இயற்கையை எதிர்த்து வாழ வேண்டிய தேவை இருந்த காரணத்தினால் இந்த காரணங்களை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு மனிதன் தள்ளப்பட்டான். இந்த காரணங்களே மனிதனை இவ்வளவு தூரம் நாகரிக சமூகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி போக்கு இன்றுடன் நின்று போவது கிடையாது. இது மேலும் தொடரும் என்பதை இந்த காரணங்களே உணர்த்துகின்றன. இந்த காரணங்கள் வேறெதுவும் இல்லை, அறிவியலின் அறியப்பட்ட விதிகளே. இந்த அறியப்பட்ட விதிகளை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அதற்கான முயற்சிகளை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பனிமலர், நான் ஹசீஃப். சிறிய ரக விமானங்களின் கண்டுபிடிப்பானது மீட்பு பணிகள் தொடங்கி விண்வெளி ஆராய்ச்சி வரை பயன்படக்கூடியது. அந்த வகையில் இந்த சிறிய ரக விமானங்களை ஒவ்வொரு கட்டத்திலும் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தேவையை புரிந்து கொண்ட நாசா ஒரு புதிய வகை சிறிய ரக விமானத்தை வடிவமைத்திருக்கிறது. வான்வெளி கண்காணிப்பிற்காக புதிய ட்ரோனை வடிவமைத்து வருகிறது நாசாவின் ஆராய்ச்சி மையம். GL-10 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ட்ரோனில் மொத்தம் 10 என்ஜின்கள் உள்ளன. இதன் மூலம் பிற ட்ரோன்களை விட திறமையாக செயல்பட முடிகிறது. ட்ரோனின் வால் பகுதியில் 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று 2 இறக்கைகளிலும் 4 என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தரையிலிருந்து ஹெலிகாப்டரை போல கிளம்பும் இந்த ட்ரோன்கள் விமானத்தை போல சீராக பறக்க முடியும். இந்த ட்ரோனின் ரக்கையில் உள்ள என்ஜின்கள் ரக்கையுடன் இணைந்து மேல் நோக்கி திரும்பக்கூடியவை. இதன் மூலம் ஹெலிகாப்டரை போல பறக்கும். இந்த ட்ரோன் விமானம் போலவும் செல்ல துவங்கும். முதல் கட்டமாக வெவ்வேறு எடைகளுடைய 5 ட்ரோன்களை உருவாக்கிய நாசா அவை தரையிறங்குவதில் உள்ள சிக்கலை உணர்ந்து இந்த ட்ரோனை தேர்வு செய்தது. இந்த ட்ரோனின் கடைசி கட்ட சோதனைகள் நடைபெற்று வரும் சூழலில் இதன் சோதனை ஓட்டங்கள் வெற்றிகரமாக நடந்துள்ளன. இந்த ட்ரோன் கண்காணிப்பிற்கு அதிகம் பயன்படுத்தப்பட்டாலும் மனிதன் சென்றடைய முடியாத தூரத்திற்கும் அவனை கொண்டு செல்லும் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். இதுவரை நாம் அறிந்ததில் பூமி மட்டுமே மனிதன் வாழ்வதற்கு தகுதியான ஒரே கோள்.
அந்த வகையில் நமது எதிர்கால சந்ததியினருக்காக இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய தேவை நம் அனைவருக்கும் உள்ளது. இந்த தேவையை அறிந்து கொண்டு ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் மேற்கொள்ளக்கூடிய புதிய திட்டம்தான் கோப்பர்னிகஸ். ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் கோப்பர்னிகஸ் திட்டத்தின் அடுத்த செயற்கைக்கோள் வரும் ஜூன் மாதம் பிரெஞ்சு கயானாவிலிருந்து ஏவப்பட உள்ளது. சென்டினல் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த செயற்கைக்கோள்கள் நம்முடைய பூமியை கண்காணிப்பதற்காக அனுப்பப்படுபவை. இதில் சென்டினல் 2 செயற்கைக்கோள் ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டது. பூமியின் உயர் ரக வண்ணப்படங்களை எடுப்பதே இதன் முக்கிய பணி. பூமியின் சுற்றுச்சூழலை கண்காணிக்கும் தொழில்நுட்பத்தில் நாங்கள் அடுத்த கட்டத்தை அடைந்துள்ளோம். இந்த திட்டத்தின் கீழ் தற்போது 14 செயற்கைக்கோள்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின்படி கடல், வளிமண்டலம், உறைபனி என்று அனைத்து வகையிலும் பூமியின் சுற்றுச்சூழல் கண்காணிக்கப்பட உள்ளது. சென்டினல் 2 செயற்கைக்கோளில் 13 தொலைத்தொடர்பு அலைவரிசைகளில் வேலை செய்யக்கூடிய கருவி பொருத்தப்பட்டுள்ளது. உயர் தொழில்நுட்ப அம்சங்களை உள்ளடக்கிய இந்த செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டுள்ள கருவி 5 நாட்களில் ஒட்டுமொத்த பூமியையும் கண்காணிக்கக்கூடியது. இதில் பொருத்தப்பட்டுள்ள ஸ்பெக்ட்ரோ பேண்ட் மூலம் ஒவ்வொரு 5 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை குறித்த முழு விவரங்களையும் பெற முடியும். சென்டினல் 2 செயற்கைக்கோள் பூமியின் காடு வளம், மண் வளம், நீர்வளம் மற்றும் கடற்கரை பரப்புகள் குறித்த அதிஉயர் புகைப்படங்களை தொடர்ந்து பூமிக்கு அனுப்பி வைக்கும். இந்த தகவல்கள் விவசாயம், வனம், இயற்கை பேரிடர் தடுப்பு மற்றும் பேரிடர் நிவாரணம் ஆகிய துறைகளுக்கு பயனுள்ளதாக அமையும். நாங்கள் புதிய பல தகவல்களை பெற்றுள்ளோம். உதாரணத்திற்கு காலநிலை மாற்றம் குறித்த தகவல்களை பெற்றுள்ளோம். இந்த தகவல்களை ஆராய்ந்து இந்த பூமியில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். 35 ஆண்டுகளுக்கு முன்னர் காலநிலை குறித்த தகவல்களை பெறுவதற்காக ஐரோப்பாவின் முதல் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. தற்போது கோப்பர்னிகஸ் திட்டத்தின் கீழ் செயல்படும் செயற்கைக்கோள்கள் பூமியின் மாறிவரும் நிலப்பரப்பு குறித்து அனுப்பும் தகவல்கள் பூமியை பாதுகாக்க பயன்படும். அறிவியல் தொழில்நுட்ப செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். 3D பிரிண்டரை பயன்படுத்தி ஒரு சிறிய பொருள் தொடங்கி ஒரு வீட்டையே கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நாம் அறிவோம். தற்போது இந்த தொழில்நுட்பம் ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்விற்கு பயன்படுத்தப்படுகிறது. பிரிண்டர் மூலம் கேக், சாக்லேட் உட்பட பல விஷயங்களை முப்பரிமாணத்தில் பிரிண்ட் செய்ய முடியும். அதே போல கருவறைக்குள் இருக்கும் குழந்தையை ஸ்கேன் செய்து குழந்தையின் உருவத்தை பிரிண்ட் செய்ய துவங்கியுள்ளனர்கள் மருத்துவர்கள். இதன் முக்கிய நோக்கம் கண் பார்வையற்ற தாய்மார்கள் தங்களது கருவில் இருக்கும் குழந்தையின் உருவத்தை 3D ஸ்கேன் மூலம் உணர்ந்து கொள்வதேயாகும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் மகப்பேறு காலத்தில் குழந்தையின் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள ஸ்கேன் செய்யப்படுவது தற்போதைய வழக்கமாக இருந்து வருகிறது. அவ்வாறு ஸ்கேன் செய்து பெறப்படும் காட்சியில் குழந்தையை கண் பார்வையற்ற பெண்களால் பார்க்க முடியாது. ஆகவே கருவில் இருக்கும் குழந்தையை ஸ்கேன் செய்து அதனை 3D பிரிண்டர் மூலம் பிரிண்ட் செய்து தரக்கூடிய முறையினை மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள அறிவியல் வளர்ச்சி சாத்தியப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கருவில் உள்ள குழந்தையின் உருவத்தை முப்பரிமாணத்தில் உருவாக்கி கண் பார்வையற்ற தாய்மார்களுக்கு வழங்க முடியும். இதன் மூலம் பார்க்கும் திறனற்ற தாய்மார்கள் தன் கருவில் உள்ள குழந்தையின் வடிவத்தை தொட்டு உணர்ந்து மகிழ முடியும். தற்போது 20 வார கருவுடன் ஸ்கேன் செய்ய சென்றார். அவரால் சாதாரண ஸ்கேனில் குழந்தை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்க முடியாது என்ற நிலையில் மருத்துவர்கள் 3D ஸ்கேன் மூலம் 20 வார கருவில் இருக்கும் குழந்தையின் உருவத்தை உருவாக்கி அதில் ஐ எம் யுவர் சன் என்று கண் பார்வையற்றோரின் பிரெயில் மொழியில் பொறித்து பரிசீலித்துள்ளனர். இந்த 3D பிரிண்டர் ஸ்கேன் மூலம் குவேராவால் தன்னுடைய கருவில் உள்ள 20 வார குழந்தையின் 3D உருவத்தை தொட்டு தன் குழந்தையின் வடிவத்தை உணர முடிந்தது. Muito feliz de conhecer o Murilo antes dele nascer.
கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட 3D பேபிஸ் என்ற நிறுவனம் தற்போது பெற்றோர்களுக்கு கருவில் உள்ள குழந்தையின் உருவத்தை 3D பிரிண்டர்கள் மூலம் பெறும் வாய்ப்பினை அளிக்கின்றது. 3D பிரிண்டர்கள் மருத்துவத்துறையில் பயன்படுத்துவது, அதிலும் ஸ்கேன் செய்வதில் பயன்படுத்துவது என்பது அறிவியல் பூர்வமாக மட்டுமல்ல, உணர்வு பூர்வமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அறிவியல் தொழில்நுட்ப செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். அணியக்கூடிய ஆடைக்கு ஏற்றாற்போல் பல புதிய காலணிகளை அணிய வேண்டும் என்பது பலரினுடைய விருப்பமாக இருக்கும். இதனை அனைவருக்கும் சாத்தியப்படுத்தும் நோக்கத்தில் விஞ்ஞானிகள் புதிய வகை காலணியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளுடன் வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ஓடத்தை தயாரிக்கும் பணியை நாசா SpaceX என்ற நிறுவனத்திற்கு வழங்கியிருந்தது. இந்த பணியின் மிக முக்கியமான ஒரு பகுதியாக கடந்த வாரம் இந்த நிறுவனம் ஒரு மிக முக்கியமான சோதனையை நடத்தியிருக்கின்றது. பூமியின் வளிமண்டலத்திலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி கொண்டிருக்கும் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். 2000வது ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கி தற்போது வரை இந்த மிதக்கும் செயற்கை உலகம் ஆளரவமற்று விடப்பட்டதே இல்லை. கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து பல விண்வெளி வீரர்கள் தங்கி ஆய்வு மேற்கொண்டு வரும் இந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்கு தேவையான உபகரணங்கள், இதில் தங்கியுள்ள விண்வெளி வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் என அனைத்தும் பூமியிலிருந்து தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகின்றன. 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்காவின் கடைசி விண்வெளி ஓடமான அட்லாண்டஸுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விண்வெளி மையத்திற்கு தேவையானவற்றை அனுப்புவதற்கு அமெரிக்கா ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலத்தையே சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. 2013ஆம் ஆண்டின் இறுதி வரை அமெரிக்க விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான ஒப்பந்தத்தை நாசா ரஷ்யாவுடன் செய்து கொண்டது. மறுபுறம் எதிர்காலத்தில் விண்வெளிக்கு சுற்றுலா பயணிகளையும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அமெரிக்க விண்வெளி வீரர்களையும் அழைத்துச் செல்லும் பொறுப்பை SpaceX மற்றும் போயிங் நிறுவனங்களுக்கு நாசா வழங்கியது. இந்த சிறு பொறுப்பிலிருந்து விடுபடுவதன் மூலம் செவ்வாய் கிரகத்திற்கும் அதற்கு அப்பால் உள்ள விண்பொருட்களுக்கும் மனிதனை அனுப்பும் முயற்சியில் முழு கவனம் செலுத்த முடியும் என்று நாசா கருதியது. நாசாவின் தேவையை பூர்த்தி செய்யும் முயற்சியில் SpaceX நிறுவனம் தற்போது முக்கியமான ஒரு கட்டத்தை கடந்துள்ளது. க்ரூ டிராகன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சிறிய விண்கலம் கடந்த 6ஆம் தேதி அமெரிக்காவின் கேப் கேனவரல் விமான தளத்தில் இருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. ராக்கெட்டின் உந்துதலினால் 30 வினாடிகள் விண்ணில் பறந்த விண்கலம் அதன் பிறகு ராக்கெட்டிலிருந்து தனியாக பிரிந்தது. அடுத்த 1.5 நிமிடத்தில் திட்டமிட்டபடி விண்கலம் பத்திரமாக கடலில் இறங்கியது. எதிர்காலத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்ல உள்ள இந்த க்ரூ டிராகன் விண்கலத்தில் சோதனையின் போது தகவல்களை பதிவு செய்யும் பல்வேறு சென்சார்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த சென்சார்களின் தகவல் மூலம் மேம்படுத்தப்பட உள்ள இந்த விண்கலத்தில் 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவின் விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைப்பார்கள். அறிவியல் தொழில்நுட்ப செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.
நாம் பூமியில் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகள் விண்வெளியில் கடினமான ஒன்று. ஏனென்றால் அங்கு ஈர்ப்பு விசை கிடையாது. இதனை கருத்தில் கொண்டு விண்வெளி வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பிரத்யேக பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் விண்வெளி வீரர்கள் காஃபி அருந்தக்கூடிய கப். போர்ட்லாந்து பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உண்மையில் தயார் செய்தது ஒரு சிறிய கோப்பையைத்தான். ஆனால் இதன் உருவாக்கத்திற்கு பல அறிவியல் தகவல்கள் அடிப்படையாக அமைந்துள்ளன. அத்துடன் இதன் மூலம் கிடைக்கப்பெறும் தகவல்கள் பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக அமைய உள்ளன. இதில் 80% அறிவியல் அடங்கியுள்ளது. 20% விண்வெளி வீரர்களின் கேளிக்கைக்காக இது உருவாக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானி ஜான் இந்த கோப்பையின் முதன்மை வடிவம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்குகிறார். விண்வெளி வீரர்கள் தாங்கள் என்ன குடிக்க விரும்புகிறார்களோ அதை இந்த கோப்பையில் ஊற்றிக்கொள்ளலாம். ஈர்ப்பு விசை இல்லாத விண்வெளியில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கோப்பையில் ஊற்றப்படுவதன் மூலம் எந்த திரவமும் வெளியில் சிந்துவதில்லை. உண்மையில் ஈர்ப்பு விசைக்கு பதிலாக இந்த திரவத்தை இழுத்து பிடிக்கும் பணியை பரப்பு இழுவிசையே செய்கிறது. அதேபோல் திரவத்தை குடிக்கும் போதும் பரப்பு இழுவிசையே அதை சிந்தாமல் வாய்க்குள் செலுத்துகிறது. விண்வெளியில் பயன்படுத்தப்பட உள்ள இந்த கோப்பையில் பெறப்படும் அனுபவத்தை கொண்டு விண்வெளி ஓடங்களின் எரிபொருள் டேங்குகளை மாற்றி அமைக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். விண்வெளி வீரர்கள் தங்கள் காஃபியை இனி சிந்தாமல் குடிக்கலாம். இதற்காகவே இந்த கோப்பை 80% அறிவியலையும் 20% கேளிக்கையையும் உள்ளடக்கியது என்று கூறுகின்றனர் இதை வடிவமைத்த விஞ்ஞானிகள். அறிவியல் தொழில்நுட்ப செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ். போர்க்களத்தில் எதிரிகளை தாக்கி அழிப்பது என்பதை தாண்டி தாக்க வரக்கூடிய எதிரியினுடைய ஆயுதத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த பணியை பொதுவாக ரேடார்கள் செய்கின்றன. தற்போது இந்த பணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் புதிய வகை அதிநவீன ரேடார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. போர் சூழலில் தாக்குதலை விட தடுப்பு நடவடிக்கைகள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. இந்த பணியை சிறப்பாக செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளதுதான் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்ட் அரே ரேடர், சுருக்கமாக எய்சா. இதன் பணிகள் என்ன? வானிலிருந்து வான்வழி, வானிலிருந்து தரை இலக்கு, உளவு மற்றும் கண்காணிப்பு உள்ளிட்டவை. இதில் கண்காணிப்பு பணியை செய்வதற்காக பல்வேறு எலக்ட்ரானிக் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. APG-81 எனப்படும் இந்த ரேடாரில் கண்காணிப்பு பணியை 1000 TR சென்சார்கள் செய்கின்றன. மேலும் ரிசீவர் மற்றும் எக்ஸைடவர்களும் இந்த பணியை செய்ய உதவுகின்றன. இவை அனைத்தும் இணைந்து கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படும் பகுதியில் எந்த அசையும் பொருளையும் தங்கள் பார்வையிலிருந்து தப்ப விடுவதில்லை. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 100 மைல் பரப்பளவில் 23 செயற்கை இலக்குகள் வைக்கப்பட்டுள்ளன. சோதனை தொடங்கப்பட்ட 3 வினாடிகளுக்கு 19 இலக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன. அடுத்த சில வினாடிகளுக்குள் மீதமுள்ள இலக்குகளும் எய்சாவின் கழுகு பார்வைக்குள் சிக்கிவிட்டன. தொடர்ச்சியான கண்காணிப்பின் மூலமாக கண்டுபிடிக்கப்படும் இலக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு மூலம் விமானியின் அறையில் வைக்கப்பட்டுள்ள சிறப்பான கணினி திரையின் மூலம் காண்பிக்கப்படுகின்றன. APG-81 ரேடார் வானிலிருந்து வான்வழி மற்றும் வானிலிருந்து தரை இலக்குகளை ஒரே சமயத்தில் கண்காணிக்கும் திறன் படைத்தது. பிற சாதாரண ரேடார்களில் குறைந்த பரப்பளவில் உள்ளவை மட்டுமே வரைபடமாக்கப்படும் என்ற நிலையில் ஒரே பார்வையில் மிக நீண்ட தூரத்தில் உள்ள இலக்குகளை ஒரே வரைபடத்தில் காட்டும் திறனும் இதற்கு உண்டு. மேலும் இலக்குகளை குறியிட்டு விமானிகளின் பணிச்சுமையையும் இவை குறைக்கின்றன. குறிப்பிட்ட இலக்குகள் உள்ள பகுதிகளை பெரிதாக்கி பார்வையிட்டு இராணுவ ஆயுதங்களாக இருப்பின் அவை எத்தகையவை என்பதை APG-81 ரேடாரில் உள்ள உயர் நுட்ப அல்கரிதங்களின் உதவியுடன் உடனடியாக அறிந்து கொள்ள முடியும். F-35 விமானத்தின் எளிதாக கையாளும் தன்மை மற்றும் தாக்கும் திறனை APG-81 ரேடார்கள் பன்மடங்காக அதிகரிக்கின்றன. எதிராளிகள் ஆபத்தை உணர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே போர்க்களங்களில் ஆதிக்கம் செலுத்தும் விதமாக இதன் வடிவமைப்பு விளங்குகிறது. பாதுகாப்பான தூரத்திலிருந்து இலக்கை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதை இந்த ரேடார் சாத்தியப்படுத்துகிறது. எதிரிகளின் கண்காணிப்பு அமைப்புகளையும் கண்டுபிடித்து முதலில் அழிக்கும் பணியையும் இவை செய்கின்றன. இத்துடன் முடிந்துவிடவில்லை. கடலில், தரையில் உள்ள நகரும் இலக்குகளையும் இந்த APG-81 ரேடார் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரே நேரத்தில் கண்டறிந்து தாக்குவதற்கும் உதவுகிறது. APG-81 ரேடார் பராமரிப்பு தேவைகள் அதிகமின்றி மிகுந்த நம்பகத்தன்மையையும்
நீடித்து செயலாற்றும் சிறப்பு தன்மையையும் கொண்டுள்ளன. மேலும் இதில் எத்தகைய பழுது ஏற்பட்டாலும் அரை மணி நேரத்தில் அவற்றை சீரமைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் இதுபோன்று குறைந்தபட்சம் 3000 ரேடார்களை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. APG-81 ரேடார் சர்வதேச அளவிலும் அமெரிக்காவின் முப்படைகளிலும் மேலும் 8 பங்குதாரர் நாடுகளிலும் பயன்படுத்தப்பட உள்ளது. உலக நாடுகளின் பல்வேறு வகை போர் விமானங்களில் அவற்றின் தன்மைக்கேற்ப பிரத்யேக வகை ரேடார்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. F-35 விமானத்தில் பொருத்தப்படும் APG-81 வகை ரேடார்களில் பொதுவாக வன்பொருட்கள், மென்பொருட்கள், உதிரி பாகங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. தொடர்ச்சியான பயிற்சிகள் மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு APG-81 ரேடாரில் நிகழ்ந்து கொண்டே இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. வான்வழியிலிருந்து வான் இலக்குகளை கண்காணித்தல், வானிலிருந்து தரை இலக்குகளை கண்டறிதல், கடல் இலக்குகளை கண்காணித்தல், மின்னணு தாக்குதல் என பல்வேறு சாதக அம்சங்களுடன் மிகுந்த நம்பகத்தன்மையுடன் ஏசா ரேடார் உருவாகியுள்ளது. இது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் போர் திறனை மேலும் அதிகரிக்கும் என்றே கருதப்படுகிறது. அறிவியல் தொழில்நுட்ப செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். மிகச்சிறிய வேலைகள் தொடங்கி மிக பெரிய வேலைகள் வரை செய்யக்கூடிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திராட்சை தோட்டத்தில் செடிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் திராட்சைகளை மற்றும் பறிக்கக்கூடிய அந்த இயந்திரத்தின் காட்சிகளுடன் இந்த வார வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிறைவு பெறுகின்றது.